பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற நம்ம எல்லாருமே ஏடிஎம் கார்டு ஆர் டெபிட் கார்டு வச்சிருக்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஏன்னா ஏடிஎம் மெஷினில் பணம் எடுக்கிறதுக்கோ இல்லைனா ஷாப்பிங் பண்ணுறதுக்கோ நமக்கு ஏடிஎம் கார்டு வேணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கூட வர ஒரு ஸ்டாண்டர்டான ஏடிஎம் கார்டு தான் நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். ஆனால் எல்லா பேங்க்ஸ்லேயும் நிறைய வகையான ஏடிஎம் கார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வைஃபை கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐயில். ஸோ அந்த வைஃபை கார்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம எப்படி பிஓஎஸ் மெஷினில் நம்மளோட ஏடிஎம் கார்டை ஸ்வைப் பண்ணி தான் ஷாப் பண்ணுவோம் இல்லையா? ஸ்வைப் பண்ணிவிட்டு இல்லைனா கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின் நம்பர் டைப் பண்ணிட்டு தான் ஷாப் பண்ணுவோம். பட் இந்த வைஃபை கார்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கார்டை அந்த மிஷின் பக்கத்தில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா போதும், உங்கள் கார்டு டிடெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மணி எடுத்துரும். ஸோ பப்ளிக் பிளேசஸில் நான் பின் நம்பர் என்டர் பண்ண விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிரான்சாக்ஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாகவே நடக்கும் அப்படிங்கிறது இன்னொரு ப்ளஸ். ஸோ எஸ்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த வைஃபை கார்டை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, முக்கியமாக உங்களோட கையில் இருக்க மொபைல்லேருந்தே யோனோ ஆப் மூலியமாக நீங்கள் எங்கேயோ அலையாமல் எப்படி 2 மினிட்ஸில் அதுக்கு அப்ளை பண்ணி அந்த கார்டை வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் எஸ்பிஐயில் யோனோ ஆப்பில் லாகின் பண்ணுறேன். எம்பின் யூஸ் பண்ணியும் நீங்கள் லாகின் பண்ணலாம். நான் யூசர் ஐடி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம யோனோ ஆப்குள்ளே லாகின் ஆகிட்டோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இங்கே கீழே குவிக் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஏடிஎம் ஆர் டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் கேட்கும், நீங்கள் அதை டைப் பண்ணணும். ஸோ ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் ரிக்வெஸ்ட் நியூ ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணி இந்த கார்டை நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் கார்டில் என்ன நேம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து என்ன டைப் ஆஃப் கார்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகியிருக்கு. இந்த வைஃபை கார்டுக்கு பேர் என்ன அப்படின்னா மாஸ்டர் கார்டு கான்டாக்ட்லெஸ் இல்லைனா விசா கார்டு கான்டாக்ட்லெஸ். கான்டாக்ட்லெஸ் அதாவது கான்டாக்ட் இல்லாமல் பிஓஎஸ் மெஷினில் இன்சர்ட் பண்ணாமல் ஸ்வைப் பண்ணாமல் கான்டாக்ட் இல்லாமலேயே கிட்ட கொண்டு போனாலே டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அதை குறிக்கிறதா இந்த பெயர் கான்டாக்ட்லெஸ். ஸோ இதில் மாஸ்டர் கார்டு வேணுமா விசா வேணுமாங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் மாஸ்டர் கார்டு சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், பிகாஸ் அந்த அட்ரஸ்க்கு தான் கார்டு டிஸ்பேச் ஆகும். அண்ட் ஐ ஹவ் ரெட் அண்ட் அண்டர்ஸ்டுட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கார்டு ரிக்வெஸ்ட் ப்ளேஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு இல்லையா? இந்த கார்டை அவங்க இஷ்யூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு சார்ஜ் பிடிப்பாங்க. அதாவது 300 rupees + GST இதுக்கான சார்ஜாக உங்களோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் 300 rupees + GST இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வைஃபை கார்டு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த கார்டை வாங்குறது எவ்வளோ ஈஸி, யோனோ ஆப் மூலமா அதை அப்ளை பண்ணுறது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காம bankingminutes.com சைட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.